ஐபிஎல் திருவிழா கோலாகலமாக ஆரம்பித்தாலும் மொதல் 3 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு மேட்சாக தான் இருந்துச்சு. பட் இன்னைக்கு டெல்லி விசஸ் லக்னோ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் விசஸ் ரிஷப் பண்ணிட்டு ஓனர்ஷிப் மாறி இருக்காங்க, ஜெர்சி மாற்றிருக்காங்க. அந்த ரவில்ரி பயங்கரமாக இருக்குன்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணது நானும் ஒருத்தன். பட் கேஎல் ராகுலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேபி கேர்ளுக்கு பிறந்ததுனால வந்து அவரால் நீங்கள் மேட்ச் ஆட முடியல. அவருக்கு நான் கங்க்ராச்சுலேஷன் நம்மளோட சார்பாக சொல்லப்படுகிறது. நீங்களும் வந்து அவருக்கு விஷ் பண்ணிடுங்க. ஓகே, மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு மேட்சாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலாக வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சிக்கல. எஸ், பேட்டிங் ட்ரக்காக இருந்தாலும் மிச்சல் மாஸில் வந்து இப்படி அடிப்பார் நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. நிக்லஸ் புரான் கேட்சை விட்டாங்க, அது பெரிய எக்ஸ்பென்சிவாக போச்சு, நல்லா அடித்தாங்க. கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிகிட்ட ஒரு நல்ல கம்பேக் புல் பேக் நடந்துச்சு பவுலிங்கில். டெத் ஓவர் எஸ்பெஷலி மிச்சல் ஸ்டார்க் டெத்தில் கொஞ்சம் நல்லா போட்டு விக்கெட்ஸ் எடுத்தார். மெயினான நிக்லஸ் புரான் விக்கெட்டை தூக்குறதுனாலே மெயினான ஒரு ரன்ஸை வந்து கம்மி பண்ண முடிஞ்சு. ஆனால் 240 230 மினிமம் அடிச்சிருப்பாங்க. அங்கேருந்து ஒரு 30-40 ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து கொடுக்குறத கம்மி பண்ணாங்க. லக்னோ வந்து அந்த இடத்துல ரன்ஸை மிஸ் பண்ணாங்க. மேபி அந்த இடத்துல லக்னோ வந்து மேட்சை லூஸ் பண்ணியிருக்கலாம். ரிஷப் பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 27 ஓடி கொடுத்து எடுத்து டக் அவுட் ஆனார். பட் அந்த சுச்சுவேஷன் அப்படி தான், அடிக்க போகிற சுச்சுவேஷன், 4 டாட் பால் ஆடணும்னா தூக்கி சுற்றிட்டாரு. அது எந்த பிளேயர் இருந்தாலும் பண்ணுற விஷயம் தான். மேபி நெக்ஸ்ட் மேட்ச்லேருந்து நல்லா ஆடுவார்னு நினைக்கலாம். அதுக்கப்புறம் டெல்லி வந்து பார்க்கும்போது அன்லைக் டெல்லி கேபிட்டல்ஸாக ஆடினாங்க. பிகாஸ் நான் வந்து என்ன நினச்சிருந்தேன்னா நல்லா ஓப்பனிங்கில் ஆர்டரில் ஃபாப் டூ ப்ளஸ் ஜேக் ஃபேஷர் மேக்கெலாம் நல்லா ஆடுவாங்க. அபிஷேக் புரேல் வந்து போன சீசன் நல்லா பண்ணார், பயங்கரமாக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட்டு டக்குன்னு விக்கெட் விழுந்தோன்னு என்னடா மேட்ச் இது, ஐபிஎல்லில் ஒரு தேவையில்லாத குப்பை மேட்சோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கண்ணா வெயிட் பண்ணு கண்ணா, இது குப்பை மேட்ச் இல்லை, இதுதான்டா ஐபிஎல்லோட முக்கியமான 4வது போட்டியிலே முக்கியமான மேட்ச்சு அப்படின்னு சொல்லி காட்டுற மாதிரி ஒரு சரியான சம்பவம். அசுதோஷ் சர்மாட்டிருந்து பஞ்சாப் கிங்ஸுக்கு போனதை விளையாண்டார். எதனால ஆக்ஷனில் விட்டாங்க, மேபி இவர் ரீட்டைன் பண்ணியிருக்கலாம் பிரச்சனை பதிலாக நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஏன்னா பயங்கரமான ஆட்டம். போன சீசனில் எங்கே விட்டாரோ அங்கேருந்தே தொலைஞ்சிருக்காரு. 1 சீசன் 1.5 கிடையாது நான் தான் அடுத்த ரிங்கு சிங்கு, இங்கே இப்போ அசுதோஷ் சர்மா அடுத்த ஃபினிஷர். இந்தியாவோட கிரேட் ஃபியூச்சர் இருக்குது, ஃபினிஷருக்கு நிதிஷ்குமார் ரெட்டின்னு சொல்லிட்டு இந்தியாவோட ஃபியூச்சர் பிரைட்டாக இருக்குது. அதை பற்றி அப்புறமா வருவோம். அசுதோஷ் சர்மா வந்து பார்த்திங்கன்னா சரியான அடி. ஏன்னா அது வந்து ஒரு த்ரில்லர் மேட்சாக தான் போச்சு. மிச்சல் ஸ்டாருக்கு வந்து 6 அடிப்பார்னு எதிர்பார்த்தா அவர் அவுட் ஆனார். அங்கேருந்து பார்க்கும்போது டப்புன்னு பார்த்தா மோஹித் சர்மா ஒரே விக்கெட் தான் கையில் இருந்துச்சு. லாஸ்ட் பால் எனக்கு தெரிஞ்சு ஃபீல்டிங்கில் இன்னும் கொஞ்சம் எல்எஸ்ஜி கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கலாம். ரிஷப் பண்ட் ஒரு ஸ்டெம்பிங் மிஸ் பண்ணார், கொஞ்சம் அன்லக்கியாக தான் இருந்தாங்க. இன்றைக்கி ரிஷப் பண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்லக்கியாக தான் இருந்தார். மேபி லக் இருந்தால் வின் பண்ணியிருப்பாங்க. ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ஆக்சுவலாக எல்எஸ்ஜி வந்து தோக்க விட்டாங்க தான் சொல்லணும். ஸ்டெம்பிங் அடிச்சிருந்தா மேட்ச் காலி. ஏன்னா எவ்வளவோ இது இருந்துச்சு, பிடிச்சி அடிச்சிருக்கணும். ஒரு ஐபிஎல் லெவலில் ரிஷப் பண்ட் மாதிரி ஒரு விக்கெட் கீப்பர். மேபி ஐபிஎல் ஓகே ஒரு முக்கியமான மேட்ச்சில் அவர் அன்லக்கியாக இருந்திருக்கார் ரிஷப் பண்ணிட்டு. டெல்லி வந்து செம லக்காக இருந்தாங்க. இன்றைக்கி டி நட்ராஜன் விளையாடவே இல்லை, ஆனாலும் ஜெயிச்சிட்டாங்க. இந்த வெற்றியை நினச்சி நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பிகாஸ் செம மேட்ச்சு, ஒரு நல்ல மேட்ச் பார்த்தேன். ரொம்ப நாள் கழிச்சு க்ளோஸ் மேட்ச் பார்த்த ஒரு ஃபீல். நேற்று என்ன தான் மேட்ச் க்ளோஸாக போனாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஈஸியாக வின் பண்ணிடுறாங்க முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. இன்றைக்கி செம மேட்ச். அசுதோஷ் சர்மா பொழந்து கட்டிட்டார். இந்த வின்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க? 2 டீமுக்கிட்டேயுமே ஒரு சில ஃபீல்டிங் இருந்துச்சு. ஆனால் அதனால மட்டுமே மேட்ச் தோத்தாங்கன்னு கேட்டால் எஸ். ஆனால் செம பேட்டிங் ஃப்ரம் அசுதோஷ் சர்மாங்கிற சொல்லியே ஆகணும். கெவின் பீட்டர்சனோட ஒரு எக்ஸ்பிரஷன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவர் பேசும்போது தான் விக்கெட்டாக விழுந்துட்டு இருந்துச்சு. மேட்ச் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பட் அவர்னாலே அப்படின்னு சொல்லி குத்தம் சொல்லிவாங்க நினைக்கும் போது, ஆனால் செம்மையான ஃபினிஷிங் ஃப்ரம் அசுதோஷ் சர்மா. அவரோட ப்ரொனன்சியேஷன் எனக்கு சரியாக வரல, பட் செமையாக அடிச்சு ஆடினார். லாடு தாக்கூர் அவரோட முதல் ஓவரே 2 விக்கெட் எடுத்தார். பட் அதுக்கப்புறம் அவருக்கு 2 ஓவர் இருந்துச்சு. ஏன் வந்து இந்த 19வது ஓவர் அந்த ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா பிரின்ஸ் யாதவ் போனார்னு தெரியல. மேபி வேறு ஏதாவது பவுலிங் மாற்றி எதிர்க்கலாம். லாடு தாக்கூருக்கு மேபி போயிருந்தால் மேட்ச்சில் ஏதாவது திருப்பம் உண்டாயிருக்கும். ஏன்னா அந்த ஓவரில் 20 ரன் போச்சு. அந்த இடத்துல மேட்ச் மாறிச்சு. அப்புறம் ரிஷப் பண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெம்பிங் விட்டார். மேட்ச் ப்ரெசன்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா அன்லக்கின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணலாம் ஹோப் பண்ணுவோம். பாய் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.